அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும், ரிஷபமனையில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் இணைவு பெற்றும், கன்னிமனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும், சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு, அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும், ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ குரு 3ல் மறைஞ்சிட்டாரே, பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விடுமோ என்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனாலும் அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதம் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைத்தான். ஆனாலும் அந்த குரு பகவான் சூரியனோட இணைஞ்சிருக்கார். சூரியனுங்கிறது யார்? 6க்குரியவன, வள்ளி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனோடும், சுக்கிரனுங்கிறது 8க்குரியவனாக இருக்கிறதுனாலையும் 6, 8 அதிபதியோட உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு விதத்தில் தடைகளையும் ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது, அதாவது அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு முடிவெடுப்பது தவறுங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த மாதம் செயல்படுத்தணும். எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இருக்கும். அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனாலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்ப 2க்குரியவன் 2ஆம் இடத்திலே வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் உங்க ராசிநாதனான குரு, அதாவது தனக்காரகனான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அதாவது 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தாலும் அந்த 2ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறதுனால தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதுவரைக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலையில் இருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. ஏன்னா அந்த உங்க ராசிநாதனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்ப லாபத்தை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, என்னென்ன பிளான் வகுக்கணுமோ அதை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து தனது 3ஆம் பார்வையான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சனி செவ்வாய் சேரும் போது இந்த குடும்பத்தில் சில வகையான அந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, கொஞ்சம் ஆக்ரோஷம், கோபம் வரக்கூடிய தன்மையை குறிக்கும். அப்போ எந்த ஒரு விஷயம் கணவன் மனைவியாக இருந்தாலும்
அதை 2 பேரும் பேசி முடிவெடுப்பது நல்லது அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ளணும். கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் வெளிப்படுத்தும். 3க்குரியவன் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல சூரியன் இருக்கிறனால தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போ தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா? அப்போ உடைந்து இருந்தவர்கள், மனமால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, அதிலிருந்து வெளிவர முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதம் அந்த தடையை தகர்த்தெடுத்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் இந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும், அதே சமயத்தில் அந்த புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நீங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு யோகம் என்பது இயல்பாகவே அமைகிறது. அதாவது சனி 12 இருக்கார், அப்போ விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு விரயம் ஏற்படுத்தும் அல்லவா? அந்த விரயத்தை நீங்க சுபவரியங்களாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த காலத்தில் பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகி கொண்டிருக்கும். அதற்கு நீங்கள் இப்போ ஒரு வீடு வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஸோ இந்த மாதிரியான சுப விஷயங்களில் அதை செலுத்துவது, ஈடுபடுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல மேன்மையை தரும். அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய நிர்பந்தம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும், அல்லது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஆசைகள் இருக்கும், அதற்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகளினுடைய ஆசைகள், அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, நல்ல கோர்ஸ் எடுத்து நல்ல இந்த காலேஜுக்கு போய் சேரணும் என்கின்ற எண்ணத்துடன் உறுதியாக இருந்தவர்களுக்கு அது நிச்சயமாக ஈடேறக்கூடிய தன்மை. 6ஆம் அதிபதி தனக்கு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி யாரு? சூரியன். சூரியன் தனக்கு 10ல் போய் இருக்கின்ற காரணத்தால அது உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனாலையும் உங்க லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ண ஓட்டம் உறுதியாக இருக்கும். நான் ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரசாங்க வேலைக்குத்தான் நான் போவேன் அப்படிங்கிற உறுதி மனப்பான்பை எடுக்கக்கூடிய தன்மை, அல்லது அரசு எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெற்று அரசு வேலைக்குத்தான் நான் போகணும் அப்படிங்கிற தன்மை, அதெல்லாமே சிறப்பாக இருக்கு. ஸோ அரசு சார்ந்த விஷயங்கள், அனுகூலங்கள், அரசுனால புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு அரசு அதாவது அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அந்த குருவின் பார்வை இந்த 7ஆம் இடத்தில் மீது பதிகின்ற காரணத்தால அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய தன்மை. என இதுவரைக்கு கேது உட்கார்ந்து அங்கே தடையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ குரு பார்வை பார்க்கறதுனால அந்த 7ஆம் இடம் புனிதமாகிறது. அப்போ இதுவரைக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள் இருந்திருந்தாலும் இப்போ இந்த காலகட்டம், இந்த மாதத்திலிருந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. 8ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது ஒரு புதிய ஜாமீன் போடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். பட் அந்த ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லதுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8க்குரியவன் தனக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரைக்கு எத்தனை வழிகள் கொடுத்து கொண்டிருந்தது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு வழிகளோடு இருந்து கொண்டிருந்த மீனராசி என்பவர்கள் இந்த மாதம் அந்த வழியிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய சாத்தியக்கூறு
சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு புலப்படும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் மறையும் போது வழிகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உடல்நலத்தில் பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்தது, சரியாகவே இல்லைன்னா இப்போ இந்த மாதம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சு சரியாக கூடிய நிவர்த்திகள். கடன் அதிகமாக இருந்தது, கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள். ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தது, அந்த வழக்கிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கும் குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டேன், எத்தனையோ பிரார்த்தனைகள் இருந்தது, எத்தனையோ பரிகாரங்கள் செய்த, அதை செய்து இதை செய்தேன் இப்படி என்று ஒரு மனதால வழிகள் வேதனைகள் அடைந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் குழந்தை காரகன் பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம், குழந்தைகளால் மேன்மை, குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 10க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைகிறதுனால வேலையில் பிரச்சனை உண்டு, வேலையில் அழுத்தம் உண்டு, பிரஷர் உண்டு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாத தன்மை. நல்லதே செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். பட் அதில் இருந்து நீங்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் அது வேண்டாம்னு எழுதி கொடுத்து வெளியில் வருவதை தவிர்ப்பது நலம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என 10ஆம் அதிபதியோட 6, 8ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வேலையில் அழுத்தம் பிரஷர்களை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எத்தனை வேலைகள் எது செய்தாலும், எத்தனை உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அதற்குண்டான வருமானம் கிடைக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை சார்ந்த விஷயங்கள், அதாவது கன்சல்டிங் போன்ற துறையில் இருக்கின்றவர்கள், மார்க்கெட்டிங் டார்கெட் கொடுத்து அதை வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைகிறதுனாலும் 10க்குரிய தொழில் ஸ்தானாதிபதி தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் இந்த குரு பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டால், அதாவது தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், வேலையில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.